பழமொழி கதை. ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம். ஒரு மலைப்பகுதியில் பல ஆடுகள் அமைதியாக புல் மேய்ந்து கொண்டிருந்தன. அதில் ஒரு ஆடு மட்டும் தவறான வழியில் சென்று விட்டது. இரவு வந்ததால் அது வழியை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தது. ஐயோ, என்ன செய்வது? நம்ம வீட்டுக்கு வழி தெரியலையே. எல்லாரும் எங்க போனாங்க? அந்த நேரத்தில் திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. குளிரால் நடுங்கிய ஆடு அருகில் ஒரு குகையை கண்டது. இந்த குகையில சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு போலாம். குகைக்குள் ஓநாயை பார்த்தவுடன் ஆடு மிகவும் பயந்தது. அது அமைதியாக வெளியே போக முயன்றது. ஆஹா, இன்று எனக்கு நல்ல சாப்பாடு கிடைத்து விட்டது. ஆடு தானாக என்னிடம் வந்து மாட்டிக்கொண்டது. ஐயோ, கையில சிக்கிறதடா, உடனே ஓடிடணும். இந்த மழையில எதுக்கு வெளியே போறே? நான் சூப் போடுறேன், சாப்பிட்டு விட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு போனேன்பா. டேய், நீ என்ன சூப் போடத்தானே போறா? சரி, நான் உன்னை எப்படி ஏமாத்துறேன்னு பாரு. ஓநாய் சூப்பை கொண்டு வந்து ஆட்டுக்கு கொடுத்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் ஆடு அந்த சூப்பை வாங்கி குடித்தது. ஆடு சூப்பை குடித்து முடித்து அந்த கிண்ணத்தை ஓநாயிடம் கொடுத்தது. ஓநாயும் சிரித்தபடி அதை வாங்கி கொண்டது. வா நண்பா, இங்க படுக்கை இருக்கிறது. மழை நின்றதும் காலையில் போகலாம். இப்ப நாம இருவரும் தூங்கலாம். புது இடம் என்பதால் எனக்கு தூக்கம் வரவில்லை. நீங்கள் செய்த உதவிக்கு நான் உங்கள் கால்களை அமுக்கி விடுகிறேன். நீங்கள் முதலில் தூங்குங்கள். ஆட்டுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஓநாய் படுக்கையில் படுத்து தூங்குவது போல நடித்தது. சில நேரத்தில் தன்னையே அறியாமல் ஓநாய் நன்றாக தூங்கிவிட்டது. அதை பார்த்த ஆடு அமைதியாக கவனித்தது. அடடா, ஓநாய் நல்லா தூங்கிடுச்சு. இதுதான் சரியான நேரம். அமைதியா வெளியே போயிடணும். அந்த ஆடு பாதுகாப்பாக தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. நடந்த எல்லா விஷயங்களையும் தனது அம்மாவிடம் கூறியது. நாம் கஷ்டத்துல இருக்கும்போது எதிரிகள் நமக்கு உதவுற மாதிரி கூறினாலும் நம்பாதே. ஏன் அம்மா? மனதுக்குள்ள நம் கஷ்டத்தை அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வர். அப்படியா அம்மா? ஆம் குழந்தை. வஞ்சகமாக நம்மை ஏமாற்றவே செய்வர். அப்படியா அம்மா? ஆம் குழந்தை. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சரி அம்மா. மகனே, அதனால்தான் பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள். ஆடு நனைகிறது என்று ஓநாய் அழுகிறதாம்.